நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறீங்களா? அதாவது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக முதல்ல போய் நிற்கிறது, அவங்க பிரச்சனைக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற வரை கடைசி வரை நிற்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம பேஜ் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு ஒரு 10 பேர் மொத்தமாக போகிறீங்க. அந்த மொத்தமாக போயிட்டுருக்கையில் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல அந்த 10 பேரில் ஒரே ஒரு ஆள் ஏதோ ஒரு வெப்பனை வச்சு அந்த ஆப்பனண்டால் ஏதோ கத்தியால் குத்திட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாலோ மொத்தமாக உங்கள் 10 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் வருமே தவிர அந்த கத்தியால் குத்தின ஒரே ஒரு நபருக்கு மட்டும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. தண்டனையும் 10 பேருக்கும் ஒன்றா தான் கிடைக்கும், அந்த ஒருவருக்கு மட்டும் தனியாக கிடைக்காது. அதே மாதிரி பெயில் கிடைக்கணும்னாலும் அந்த 10 பேரில் ஒரு ஆளுக்கு மட்டும் தனியாக பெயில் கிடைக்காது. 10 பேருக்கும் ஒன்றா பெயில் கிடைச்சா மட்டும்தான் மொத்தமாக எல்லாரும் வெளியில் வரலாம். இந்த வழக்கை எந்த சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் 3 சப்கிளாஸ் 5 படி காமன் இன்டென்ஷன், அதாவது எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை மட்டும்தான் கிடைக்குமே தவிர யாரும் இதுலேருந்து தப்பிக்க முடியாது. 10 பேர் போயிருந்தீங்கன்னா 10 பேருக்கும் மொத்தமாக ஒரே தண்டனை தான் கிடைக்கும். இது போன்று யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா, அதாவது என் நண்பனுக்காக நான் உயிரை கொடுப்பேன், அவனுக்காக நான் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.